ஹலோ வீவர்ஸ், வணக்கம். ஆகாயம் காணாத நட்சத்திரம் தொடரோட அடுத்த பாகத்தை பார்ப்போம். அம்மா, நீங்களா என்று பூர்ணச்சந்தர். மீனாட்சியிடம் பதில் இல்லை. மௌனமாக அவரை வெறித்தாள். இவங்களை உங்களுக்கு தெரியுமா? ஸ்ரீனிவாசன் கேட்டார். அந்த நொடி பொழுதில் மீனாட்சியின் முகபாவங்கள் பூர்ணச்சந்தரிடம் தயவு செய்து என்ன காட்டிக்காதீங்கோ என்பது போல் பார்த்து முடித்துவிட்டிருந்தது. மனிதர்களின் உணர்வுகளை இயக்கியே பழக்கப்பட்ட அந்த மனிதரும் க்ஷணத்தில் சமாளித்தார். ஓ, தெரியுமே, ஆனால் எங்கே பார்த்தேன்னு தான் ஞாபகம் இல்லை. ஒரு நாள் உங்கள் வீட்டு நவராத்திரி கொலுவுக்கு வந்திருந்தேன். மீனாட்சி அழகாக அந்த பள்ளம் விழுந்த இடத்தை நிரப்பினாள். அவரும் பார்த்து கொண்டே அங்கிருந்து மெல்ல நகர ஆரம்பித்தார். அந்த மது பாட்டில் முழுவதும் காலியாகி விட்டிருந்தது. அடுத்த பாட்டிலை தேடத் தொடங்கிவிட்டார் ப்ரொடியூசர் ரங்கராஜன் என்கிற அந்த மனிதர். கைலி ஜிப்பாவில் தடுமாறிக்கொண்டு பார் ஷெல்ஃப் நோக்கி அவர் நடந்தபோது எதிரில் வெறித்தபடி ஒரு பெண்மணி. நிமிர்ந்தவர் கூர்ந்து பார்த்தபோதுதான் தெரிந்தது அது அவர் மனைவி சாவித்ரி என்பது. போதும் குடித்தது, இதுக்கு மேலே குடித்தா நீங்கள் விழுந்துடுவீங்க என்றால் சற்று இறுக்கமான குரலில். நான் எப்பவும் விழமாட்டேன்டி, ஆனால் நான் விழணுன்னு தான் ரொம்ப பேர் ஆசைப்படுறாங்க என்றபடியே அவளை விலக்கி தள்ளிவிட்டு பார் ஷெல்ஃபில் கதவை தொட்டவர் அப்படியே சரிந்து மயங்கி கீழே விழுந்தார். தலையில் அடித்து கொண்ட சாவித்ரி அவரை தொட்டு தூக்கி படுக்கையில் கிடத்த முனைந்தபோது காலிங் பெல் சத்தம். அவசரமாய் அவரை அந்த அறையின் படுக்கை அறையில் இழுத்து கிடத்திவிட்டு வாசல் புறம் சென்று கதவை திறந்தாள். எதிரில் ரங்கராஜனின் அத்தியந்த நண்பனும் ப்ரொடக்ஷன் மேனேஜருமான மூர்த்தி. வாயில் சிகரெட்டுடன் ஒரு தினுசாக பார்த்தவன் சாவித்திரியின் நெஞ்சை அடைத்தான். மூர்த்தியை பார்த்த சாவித்திரிக்கு நெஞ்சு அடைத்தது. அதன் எதிரொலி முகத்தில் தெரிந்தது. மூர்த்தியோ ராஜு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் என்ற கேள்வியோடு நுழைந்தான். சாவித்திரியிடம் பதில் இல்லை. வெறித்தாள். அதில் 10 பக்க வசனம் பேசி கேள்விகளை அமுக்கியது போல ஒரு பொருளடக்கம். என்னம்மா, என்னை கண்டாலே பிடிக்கலல்ல? நான் தான் உன் புருஷனை குடிக்க வச்சு குட்டிச்சவரை ஆக்கிட்டதா நீ புலம்பினதை அசிஸ்டண்டெல்லாம் வந்து சொன்னாங்க. என் ராஜுவுக்காக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன். உனக்கு தான் அடிக்கடி பழசெல்லாம் மறந்துடுது. ஆசை நாயகி சாவித்ரி ராஜுவோட பொண்டாட்டியாக நான் தான் காரணம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். மூர்த்தி சிகரெட் புகையும் பேச்சுமாய் உரிமையோடு வீட்டினுள் பழகியவன் போல் உள்ளே சென்றான். சாவித்திரியால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. என்ன பேசினாலும் அவன் எதையும் லட்சியம் செய்ய போவதில்லை என்று தெரியும். ஹாலில் கிடந்த சோபாவில் போய் அமர்ந்தாள். கண்களில் கண்ணீர் ஊற்று நிலத்தில் தளதளக்கிற மாதிரி தளதளக்க தொடங்கிவிட்டது. சில நொடிகளில் மூர்த்தியும் திரும்பி வந்தான். அவள் எதிரிலேயே அமர்ந்து இன்னொரு சிகரெட் தீ மூட்டி புகையோடு ஆரம்பித்தான். என்னென்னவோ கேள்விப்படுறேன். ராஜு தன் முதல் தாரத்து பசங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்க போகிறானாமே. தப்பாக கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். வீடு வாங்கியே கொடுத்துட்டான். அதான் சரி. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. மகாபலிபுரம் ரோட்டில் உள்ள பங்களாவை விலை பேசினது புது படத்துக்காக, பழைய உறவுகளுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக இல்லை. நீ கெட்டிக்காரி. எப்போ அவங்கிட்ட எப்படி பேசினா காரியம் சாதிச்சுக்க முடியும்னு தெரிஞ்சு ரூட் போட்டு கொடுக்குற. ஆனால் நான் உன்னை விட கெட்டிக்காரன். போக போக புரிஞ்சுக்குவேன். பேசி முடித்தவன் எழுந்து நின்றான். வாசல் வரை சென்று மீண்டும் திரும்பினான். சினிமாவில் ஷாட் வைக்கும்போது பாத்திரங்கள் ஒரு இடத்தில் நின்று பேச மாட்டார்கள். அதிலேயே கிடக்கும் அவனும் கிட்டத்தட்ட அந்த பாத்திரங்கள் போலவே பேசினான். சாவித்ரி, பழசெல்லாம் கொஞ்சம் நினச்சிப்பார். உன் புருஷன் மாதிரி தான் நானும். படத்துக்கு கதை வசனம் எல்லாம் தயார். ஹீரோவுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. ஃபைனான்ஸ் கிடைக்கலனா இப்போ நீ குடியிருக்கிய இந்த வீடு, இதை கூட அனுமானம் வைக்க வேண்டி வரும். அறுத்துட்டு போனவங்களுக்கு உதவி செய்து நீ தெருவுக்கு போயிடாதே.
வரட்டா? மூர்த்தி போய்விட்டான். அவன் சொன்னது அவளுக்குள் தட்டாமலை சுற்ற ஆரம்பித்தது. கண்ணீரும் பீரிட்டு கண்ண கதுப்பில் வழிந்தது. நெடுநேரம் அழுதவள் நிமிர்ந்து கடிகாரத்தை பார்த்தாள். மதியம் 3 மணி. ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி எழுந்தாள். பின்பக்கம் சென்றாள். பார்த்து பார்த்து வளர்த்த தோட்டத்தின் மரக்கூட்டம் கண்ணில் பட்டது. தோட்டத்தின் நடுவில் சிறிய ஷெட்டை ஒட்டி டயர் டியூப் உடைந்த பிரம்பு நாற்காலிகளின் கழிவு குவியல். ஷெட்டுக்குள் தூளி ஒன்று தொங்கிக் கொண்டிருக்க கீழே ஒரு பெண் வெறுந்தரையில் படுத்திருந்தாள். சாவித்திரி சென்று நிற்கவும் விசுக்கென்று எழுந்து அமர்ந்தாள். கண்மணி, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், முன்னால் வந்து மெயின் கேட்டை பூட்டிக்கிட்டு வீட்டிலேயே இரு என்றாள் சாவித்திரி. அவளும் குழந்தையை தூக்கத்தோடு அள்ளி தோளில் போட்டுக்கொண்டு பின்தொடர்ந்தாள். போர்ட்டிகோவில் நிற்கும் காரை கிளப்பிக் கொண்டு மெயின் கேட் அருகே வந்தபோது மீண்டும் சொன்னாள். ஐயா போதையில் இருக்காரு, அந்த பக்கம் போயிடாதே. அவர் ரூமை நான் பூட்டியிருக்கேன். நடுவில் எழுந்திருச்சு கதவை தட்டினா என் செல் நம்பருக்கு கூப்பிடு. நான் வந்துடுறேன். தப்பி தவறி கூட திறந்துடாதே. வெளியே போனால் கூட பரவாயில்ல. இன்னொரு தடவை உன்கிட்ட அவர் தப்பாக நடக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன். சாவித்திரி சொல்லவும் அந்த வேலைக்கார பெண் சேலையை சற்று விலக்கி இடுப்பை காட்டினாள். பளபளப்பான கத்தி சாவித்திரியின் கண்களில் ஒரு தீக்குச்சியை குளுத்தி போட்டாற்போல் ஒரு ஜுவாலையை உருவாக்கியது. சில வினாடிகள் கார் உருமலுடன் தேங்கி நின்று அவள் மனதைப் போலவே பம்மியது. அதன் பின் புறப்பட்டு விட்டது. அரவிந்தன் ஆஃபீஸில் வழக்கம் போல திமிலோகம். டீ டைம் என்பதால் சிலர் சீட்டில் மிக்சர் பொட்டலங்கள், சிலர் காரா சேவை வாயினுள் வீசி நொறுக்கி கொண்டிருந்தனர். சந்திரசேகர் ப்ரீஃப் கேஸோடு வந்து கொண்டிருந்தான். மார்க்கெட்டிங் வேலை என்றாலே வெளியே அலையும் உத்தியோகம். அதனால் சென்னை வெயில் இவர்களை மட்டுமே பொன்னிறத்துக்கு வறுத்து கருப்பை குழைத்து பூசி கண்ணாடி முன் நிற்கும் போதெல்லாம் நாசமாக போன இந்த வேலையால் நான் ஆப்பிரிக்காக்காரன் மாதிரி ஆயிட்டிருக்கேன் என்று புலம்ப விடுவதுதான் வாடிக்கை. சந்திரசேகரும் விதிவிலக்கில்லை. சீட்டில் ப்ரீஃப் கேஸை வைத்துவிட்டு பாத்ரூம் போய் முகம் கழுவி கண்ணாடி முன் நின்று கொண்டு உற்று உற்று பார்த்து பெருமூச்சு விட்டான். சட்டை பாக்கெட்டில் ரோஸ் பவுடர் கொஞ்சமும் விபூதியும் வைத்திருப்பான். எடுத்து பூசிக்கொண்டு கொஞ்சம் ஒப்பேற்றியும் கருவலயம். என்னை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாதே என்கிற மாதிரி பரவி கிடந்தது. காதோரமாக 1-2 நரையும் தெரிந்து வயதாகிறது என்கிறது. அதை பிடுங்க முனையும் போது பின்னால் ஒரு அசுர சிரிப்பு. திரும்பினால் ஜிப்பை போட்டபடி அரவிந்தன். என்னடா சிரிப்பு? சிரிக்காம அந்த வெள்ளையை பிடுங்கிட்டா நீ அழகாயிடுவியா? தொழிலுக்காக தாண்டா பிடுங்கி போடுறேன். ஆமாம், கலகலன்னு இருக்கியே, அம்மா எங்கன்னு தெரிஞ்சு போச்சா? சந்திரசேகர் பலார் என்று ஆரம்பிக்கவும் பாலித்தீன் தாள் குப்பை மேட்டில் புழுதி காற்றில் படபடக்கிற மாதிரி தடுமாற்றம் அரவிந்தனிடம். என்னடா, என்ன ஆச்சு உங்கள் அம்மா விஷயம்? அம்மா சௌக்கியமாக இருக்காடா. இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சா? வெரி குட். அப்புறம் என்ன பண்ண? மெல்ல பேசு, சீட்டுக்கு வா சொல்கிறேன். இருவரும் நடந்தனர். ஏசி குளிருக்குள் பக்கோடா மிக்சர்கள் எண்ணெய் வாசம். அரவிந்தனின் டேபிளிலும் பக்கோடா பொட்டலம். எடுத்துக்கோடா. பக்கோடா சாப்பிடவா கூப்பிட்டே? அம்மா எங்கடா இருக்காங்க முதல்ல சொல்லு. சொல்கிறேன். அம்மாவே ஃபோனில் பேசினாங்க. விவரமாக சொல்லு. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, பட் எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமாக இருக்காங்கடா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அவங்களே ஃபோன் பண்ணி என்னை தேடாதீங்க, கூப்பிட்டாலும் வர தயார் இல்லைன்னு கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. ஆச்சரியமாக இருக்க. அந்த அளவுக்கு உங்கள் அம்மா பேசியிருக்காங்கன்னா உங்கள் ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கும் சகிச்சிக்க முடியாத அளவு சண்டை நடந்திருக்கணும்டா. என்ன கன்றாவியோ, இவளை கேட்டால் இவ என் மேலே ஒரு தப்பும் இல்லைன்னு சாதிக்கிறா. பை இன்னொரு விஷயம்டா. என்னன்னு தெரியல, எங்கள் அப்பா திடீர்னு எங்களை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்காரு. தாம்பரங்கிட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு, அதை என் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி எடுத்துக்கோன்னு சொல்லி விட்டுருக்காரு. என்னடா இது புதுக்கதை? காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் நீ நின்னப்பெல்லாம் திரும்பி பார்க்காதவர் இப்போ வீடு வாங்கி தராரா? ஒன்றுமே புரியலடா சந்துரு. என்னை சுற்றி என்னவெல்லாமோ நடந்துக்கிட்டு இருக்கு. ரஞ்சனி என்னடானா அந்த வீட்டுக்கு குடி போயிடலாங்கிறா. இதில் என் அக்கா மாலதி வேற வந்து அவ கூட சேர்ந்துக்கிட்டு அவளுக்கு ஜால்ரா தட்ட ஆரம்பிச்சிருக்கா. சொல்லிக்கொண்டே பக்கோடாவில் இருந்த முந்திரி பருப்பை ஒன்றை தேடி எடுத்து வாயில் போட்டான். சந்திரசேகர் சிரித்தான். என் பொழப்பு சிரிப்பாக இருக்குல்ல உனக்கு? இல்லைடா,
நிஜமா குழப்பத்தில் இருக்கியா இல்லை நடிக்கிறியா? சந்திரசேகர் வார்த்தையால் ஒரு குத்து விட்டான். அரவிந்தன் முந்திரியை வேகமாக விழுங்கி அதன் எதிரொலியை முகத்தில் காட்டினான். என்னம்மா பார்க்குற? முந்திரி பருப்பை தேடி எடுத்து சாப்பிட்ற மூடில் இருக்கேன்னா என்ன அர்த்தம்? இடியட், தாடி வளர்த்து துக்கம் கொண்டாட சொல்கிறியா? கத்தாதடா. ஆசை யாரை விட்டது? எனக்கு இப்போ எல்லாம் புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? என்ன நடந்திருக்குன்னு சொல்லட்டுமா? அரவிந்தன் வெறிக்க சந்திரசேகர் விவரிக்க தொடங்கினான். உன் அப்பா உங்களை நோக்கி திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கார். அதுக்கு பல காரணம் இருக்கலாம். நிச்சயமாக நல்ல காரணமாக இருக்காது. இது உன் அம்மாவுக்கு தெரிஞ்சு தடுத்திருக்காங்க. உன் ஒய்ஃப் வீடுங்கிற தூண்டில் விழுந்து அதை மீறியிருக்காங்க. எப்போ தன் சொல்லுக்கு மதிப்பு இல்லாமல் போச்சோ இனி இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு வெளியே கிளம்பிட்டாங்க. பிரிஞ்சு இருக்கிறவங்க திரும்ப வந்து சேர்றது நல்ல விஷயந்தானே. இதுக்கு எதுக்குடா அம்மா எதிர்ப்பு காட்டணும்? நல்ல கேள்விதான். ஆனால் உங்கள் அம்மா சேர்க்கையை விரும்பலைங்கிறது தெளிவாக தெரியுது. சேர்றது ஆபத்துன்னு நினச்சிருக்கணும். இல்லைன்னா தடுக்க மாட்டாங்க. என்ன ஆபத்து? அப்பா குடிப்பார். இந்த காலத்தில் யார் குடிக்கலை? நீ பேசுகிறத பார்த்தா நீ கன்சிடர் பண்ணுறவனா தெரியல. உன் அப்பா பக்கம் சாய முடிவு செய்திட்ட மாதிரி தான் தெரியுது. இருவரும் கேள்வியும் பதிலுமாக அலைமோதும் போது அட்டெண்டர் நுழைந்தான். அரவிந்தன் சார், உங்களை பார்க்க ஒரு லேடி ரிசப்ஷனில் காத்துக்கிட்டு இருக்காங்க. அரவிந்தனுக்கு உச்சி மண்டையில் யாரோ ஒற்றை முடியை இழுத்தது மாதிரி இருந்தது. ரஞ்சனி தான் வந்திருக்கணும். இரு, பார்த்துட்டு வரேன். கிளம்பினான். சந்திரசேகர் மீதமுள்ள மிக்சர் பொட்டலத்தை அப்படியே மடித்து எடுத்து டஸ்ட் பாக்ஸில் போட்டான். தன் சீட்டை தேடி நடந்தான். ரிசப்ஷனில் சாவித்ரி சேலை தலைப்பால் தலையை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்த விதமே ஒரு மாதிரியாக இருந்தது. அரவிந்தனுக்கு அடையாளம் தெரியவில்லை. ரிசப்ஷனிடம் கேட்டான். யாரோ ஒரு லேடி என்னை பார்க்க வந்திருக்கிறதா? அவள் சாவித்திரியை நோக்கி கை காட்டினாள். சாவித்திரியும் நிமிர்ந்தாள். அரவிந்தனை அப்பொழுதுதான் முழுதாக பார்க்கிறாள். மிக சமீபத்திலும் பார்க்கிறாள். உணர்ச்சிகள் மேலிட கை கூப்பினாள். நீங்கள்? கேள்வியோடு நெருங்கினான். என்ன தெரியலையா? தெரிஞ்சா கேட்பேனா? கொஞ்சம் உங்கள் கூட தனியாக பேசணும். யாருன்னு சொல்லாமல் தனியாக பேசணுன்னா என்ன அர்த்தம்? நான் உங்கள் சித்தி. சித்தி? மிஸ்ஸஸ் சாவித்ரி ரங்கராஜன். அந்த பெயர் அவன் சட்டையை பிடித்த மாதிரி ஒரு உலுக்கு உலுக்கி விட்டது. அதீதமாய் வெறித்தான். தம்பி, உங்கள் கூட சில முக்கியமான விஷயங்களை பேசணும். என்ன பேசணும்? என் அப்பா எங்களுக்கு சொத்து தரது பிடிக்கலையா? இவ்வளவு நாள் இல்லாமல் இப்போ எதுக்குடா வரீங்கன்னு கேட்க வந்தீங்களா? நான்சென்ஸ். நான் ஒன்றும் அவர்கிட்ட பிச்சை கேட்கலை. அவர் தான் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறார். புரியுதா? அரவிந்தன் சூழ்நிலையை மறந்து வெடித்தான். அவள் நாக்கை கடித்தாள். என்ன இஸ் புஸ்ஸுன்னு? பளிச்சுன்னு விஷயத்துக்கு வரவும். என்ன பேசுகிறதுன்னு தெரியலையா? திரும்பி பாய்ந்தான். தம்பி, அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டாதே. நான் அதுக்காக வரலே. உன் அப்பாவை காப்பாற்ற வழி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள் உதவி கேட்டு வந்திருக்கேன். இங்கே எல்லாரும் பார்க்குறாங்க. கொஞ்சம் வெளியே வர முடியுமா? அவள் கண்ணீரெண்டும் துடித்தன. ஹேண்ட்பேக்கில் செல்ஃபோன் அலறியது. கண்ணில் தழும்ப தொடங்கிவிட்ட கண்ணீருக்கு நடுவில் கைகள் நடுங்க செல்ஃபோனை எடுத்தவள் ஃபோன் செய்வது கண்மணிதான் என்று உணர்ந்து அவசரமாக காதில் வைத்து, சொல்லு கண்மணி. அவர் முழிச்சிட்டாரா? ஆமாம்மா. கதவை போட்டு உடனே உடைச்சிட்ருக்கார். சீக்கிரமாக வாங்கம்மா. சரி சரி வரேன். 10 நிமிஷத்தில் அங்கே இருக்கிறேன் என்றவள் மீண்டும் அரவிந்தனை பார்த்தாள். தம்பி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன் கூட நான் கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். இப்போ நான் உங்கள் அம்மாவை பார்த்து கட்டி பிடிச்சு அழுதுடுவேன். பார்த்தா என் நிலைமையை வார்த்தையாலே சொல்ல முடியாது. அவங்க எங்கே இருக்காங்கன்னாவது சொல்ல முடியுமா? எனக்கும் தெரியாது. அவங்க உங்களை பார்த்தா உயிரையே விட்டுருவாங்க. தெரியும். ஒரு விஷயம் மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. உன் அப்பா உங்களுக்கு சொத்து தரல. நான் தான் உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கிரயம் பண்ணிட்டேன். இருக்கிற சொத்துக்கள் கையை விட்டு போகாமல் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பயன்படணும்னு விரும்புகிறேன். உன் அப்பா துளி கூட மாறலை. அபாயமான ஒரு பாதையில் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கார். அவரை தடுத்து நிறுத்தத்தான் உங்கள் உதவியை கேட்கிறேன்.
இப்போ பேச அவகாசம் இல்லை. தயவுசெய்து நாளைக்கு என்னை நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து சந்திப்பா. முடிஞ்சா உங்கள் மனைவியோடு வாங்க. காலையில் சரியாக 10 மணிக்கு. இப்போ அவசரம், நான் கிளம்புறேன். சாவித்திரி அருவியாய் கொட்டிவிட்டு வெளியேறினாள். அரவிந்தனுக்கு தலை சுற்றியது. ஆசிரமம் 40ஆம் நம்பர் அறையில் அந்த பெண் அறைக்கதவை சாத்தி தாளிட்டு விட்டு விசும்பி விசும்பி அழுது கொண்டிருந்தாள். பக்கத்தில் அன்றைய தினசரி கிடந்தது. அவள் ஃபோட்டோ போட்டு கீழே ஒரு வேண்டுகோள். மேலுள்ள படத்தில் காணும் நிர்மலா என்கிற பெண்ணை யார் எங்கே பார்த்தாலும் உடனடியாக கீழ்காணும் முகவரிக்கு தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த பெண்ணின் தந்தை இறந்து விட்டார். அவரது உடலை மகள் வராத நிலையில் எத்தனை நாளானாலும் புதைக்கவோ எரிக்கவோ கூடாது என்று கூறிவிட்டார். எனவே உடல் பதப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. அன்புள்ள நிர்மலா, நீயே ஒரு கால் இந்த அறிவிப்பை படிக்க நேர்ந்தால் உடனே புறப்பட்டு வா. உனக்கு எதுவும் ஆகாதபடி நாங்கள் பார்த்து கொள்கிறோம். இனி என் அம்மாவால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்படிக்கு உன் கணவன் நந்தகோபால். அறிவிப்பை பார்த்து அவள் அழுது கொண்டிருக்க ஆசிரம லைப்ரரியில் எங்கே அந்த பேப்பர்? ஸ்ரீனிவாசன் லைப்ரரி அட்டெண்டர் அனந்தமூர்த்தியிடம் கேட்டார். அமலா எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க சார். அவங்க எப்படி எடுத்துக்கிட்டு போகலாம்? அது லைப்ரரியில் இருக்கணும். எப்போவும் முதல்ல பேப்பர் படிக்க அவங்க வந்துடுவாங்க. அவசரமாக புரட்டி ஒரு பார்வையை பார்த்துட்டு வச்சுடுவாங்க. இன்றைக்கி பேப்பர் வரத்துக்கு முந்தைய லைப்ரரிக்கு வந்தாங்க. வந்ததும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. எடுத்துக்கிட்டு போனால் நீ விட்டுடுறதா? போய் அமலாவை கூட்டிக்கிட்டு வா. ஸ்ரீனிவாசன் சொல்லிவிட்டு அருகில் கிடந்த நாற்காலியில் அமர மீனாட்சி லைப்ரரியில் நுழைந்து கொண்டிருந்தாள். உள்ளே நுழைந்த மீனாட்சியை பார்க்கும்போதே அவள் சமையல் வேலையை முடித்துவிட்டு வருவது அவளது ஈரமான சேலை முந்தானையில் தெரிந்தது. வாங்கோ மீனாட்சி அம்மா, லைப்ரரிக்கு வந்து புத்தகம் படிக்கிற பழக்கமெல்லாம் உண்டா? ஸ்ரீனிவாசன் வாஞ்சை ததும்ப கேட்டார். அப்பாவே வாயரட்டை வேண்டாம், புத்தகம் படிங்கன்னு சொல்லியிருக்கார். எனக்கும் புத்தகம் படிக்கிறதுனா உசுறு. வெரி குட். ஆமாம், நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கேள்? ஸ்ரீனிவாசன் வெகு இயல்பாக பேச்சை வளர்க்க மீனாட்சியிடம் மெல்லிசாக ஒரு தடுமாற்றம். மிடர் கூட்டிக்கொண்டு பிஏ வரை என்றாள். ஸ்ரீனிவாசன் கொஞ்சம் மின்சாரம் புகுந்தது. பிஏவா? ஆமாம். பிஏ படிச்சுட்டு இங்கே இப்படி அடுப்படியில் யாருமே இல்லைன்னு ஆயிட்டு. அனாதைக்கு வாயார ருசியாக சமைச்சு போடுறது, ஒரு ஆஃபீஸில் உட்காந்துட்டு கணக்கு எழுதுறது, ஃபைல் பார்க்கறதை விட ரொம்ப மேலானது தானே. அந்த பதில் ஸ்ரீனிவாசனை ஒரு கட்டு கட்டி ஒரு அமட்டியது. மீனாட்சி மேற்கொண்டு பேசாதபடி பேப்பரை தேடத் தொடங்கினாள். ஸ்ரீனிவாசன் இப்பொழுது மீனாட்சியை தேவதை போல பார்த்தார். என்ன தேடுறேன்? இன்னைக்கு நியூஸ் பேப்பரை தேடுறேன். வரலையா? வந்திருக்கு. அந்த அமலா பொண்ணு எடுத்துட்டு அவர் ரூமுக்கு போயிட்டான்னு கேள்விப்பட்ட அட்டெண்டரை அனுப்பியிருக்கேன். அவர் சொல்லும்போதே அட்டெண்டர் அனந்தமூர்த்தி திரும்பி வந்தான். பதற்றமாக தெரிந்தான். என்ன அனந்தமூர்த்தி? அந்த பொண்ணு கதவை திறக்க மாட்டேங்குது சார். உள்ளே இருந்து அழுகை சத்தம் வேற கேட்குது. நிஜமாவா? கேள்வியோடு ஸ்ரீனிவாசன் நிமிர்ந்தார். அங்கிருந்து நகர்ந்தார். மீனாட்சியும் தயங்கிவிட்டு அவரை பின்தொடர்ந்தாள். ஸ்ரீனிவாசன் கதவை தட்டவும் அந்த பெண் திறந்து விட்டாள். அவரை மலங்க மலங்க பார்த்தாள். என்னம்மா? ஏன் அனந்தமூர்த்தி வந்தப்ப நீ கதவை திறக்கலை? அழுதுருக்கிற மாதிரி தெரிகிறதே. அவள் மௌனமாக நின்றாள். அழக்கூடாது என்று உறுதியாக இருந்தும் நீர்த்துளிகள் அடி இமையை முட்டி தள்ளி கொண்டு கண்ண கதுப்பில் புரண்டன. என்னம்மா, என்ன விஷயம்? எதுக்கு அழற? ஒன்றுமில்லை சார், மனசு சரியில்லை, அதான். இந்தாங்க பேப்பர். அவளே பேப்பரை நீட்டினாள். விளம்பரம் வந்த அந்த பகுதியை மட்டும் காணவில்லை. ஸ்ரீனிவாசன் பேப்பரை வாங்கி கொண்டார். உங்கள் நடவடிக்கை எல்லாமே புதிராக இருக்குமா? நீங்கள் எதையோ மறக்கிறீங்க. நான் அப்பா கிட்ட பேசுகிறேன். ஸ்ரீனிவாசன் நகர்ந்தார். மீனாட்சி நகரவில்லை. கதவை தாழிடப் போனவளை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தாள். பின் அவளே கதவையும் தாழிட்டாள். நின்று தீர்க்கமாக பார்க்க ஆரம்பித்தாள். ஏன் என்ன அப்படி பார்க்குறீங்க? உண்மையே சொல்லுமா? நீ யார்? என்ன கேள்வி இது? என் மனசு சரியில்லை. வெளியே போங்க. நீங்கள் போயிட்டு வாங்க. அமலா கதவை திறந்து வெளியில் போகுமாறு கை காட்டினாள். மீண்டும் கதவை பூட்டிய மீனாட்சி
எதுக்காக நிர்மலா இப்படி நடிக்கிற என்றதும் அவளிடம் ஏராள அதிர்ச்சி. நான் நிர்மலாவா? இல்லை, யார் சொன்னது? அவள் சமாளிக்க பார்த்தாள். போதுமா, நான் அந்த பேப்பரை உனக்கு முந்தியே பார்த்துட்டேன். லைப்ரரியில் கொண்டு வந்து போட்டதே நான் தான். பின்னாலேயே நீ வந்து எடுத்துகிட்டு போனதையும் கவனித்தேன். ஏற்கனவே எனக்கு உன் மேலே சந்தேகம். அதை இன்றைய பேப்பர் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு.